ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم كتابه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه كما قال صلى الله عليه وسلم. وأيضا قال عليه الصلاة والسلام من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فلا يؤذن جاره من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه كما قال صلى الله عليه وسلم. படைத்து பரிபாலிக்கின்ற நேர் வழிகாட்டுகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை புகழுகின்றேன், போற்றுகின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். வணங்குவதற்கு தகுதியானவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை. அவனே உலகத்தை படைத்தான், பரிபாலிக்கின்றான், போஷிக்கின்றான், உணவளிக்கின்றான், உடையளிக்கின்றான், உயர்த்துகின்றான், தாழ்த்துகின்றான். உலகத்தின் சர்வ காரியங்களையும் அவனே நிர்வகிக்கின்றான். அவனை மீண்டும் புகழுகின்றேன். உலகத்துக்கு வழிகாட்டிகளாக வந்த நபிமார்களில் இறுதியாக வந்த ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லவன் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அந்த சத்திய தூதர் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி மீதும் அவர்களுடைய நல்வாழியை அழித்து வாழ்ந்த சஹாபா பரந்தைகள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள், நேர்வழி நடந்த நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா ஸலவாத்துக்களை தெரிந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுக்காக வந்து ஏத்தியாக நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். எவற்றை செய்யும்படி ஏவி இருக்கின்றானோ எடுத்து நடங்கள், எவற்றை தடுத்திருக்கின்றானோ ஒதுக்கி வாழும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக ஒதுக்கி வாழுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசிஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ஜும்மாவுடைய தினம், தீனுடைய விஷயங்கள் ஞாபகமூட்டுகின்ற நாள். பொதுவாக மனிதன் எப்போதெல்லாம் தீனுடைய விடயங்களை அடிக்கடி கேட்கின்றானோ அவனுடைய ஈமான் கூடிக்கொண்டிருக்கின்றது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஈமானுடைய பக்குவம் உருவாகின்றது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அவனுடைய தக்வா, இறையச்சம் கூடுகின்றது. அவன் தீனின் பக்கம் வழிநடத்தப்படுகின்றான். எப்போதெல்லாம் தீனுடைய செய்தி அவனுடைய காதிலிருந்து கேட்பது குறைந்து விடுகின்றதோ அவனுடைய நல்லமல்கள் குறைகின்றது. அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்து அவன் உலகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நஷ்டவாளியாக மாறிவிடுகின்றான். அதனாலே தான் குர்ஆனிலே அல்லாஹ் நேரத்தில் சத்தியம் செய்து மனிதர்கள் நஷ்டவாளிகள், வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிந்து வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர். முக்கியமாக அல்லாஹ் அங்கு வத்தவாஸௌ பில் ஹக், ஹக்கை, குர்ஆனை, ஹதீஸை, தீனுடைய விடயங்களை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது, பரிமாறிக்கொள்வது, உபதேசம் புரிவது, அந்த விடயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். தீனுடைய விடயங்கள் அடிக்கடி பேசப்பட வேண்டும், கேட்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, கபரை பற்றி, மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி, ஆகிராவை பற்றி,
அடிக்கடி பேசுகின்ற போதுதான் அதற்காக தன்னை அவன் ஆயத்தம் செய்வான். உலக விவகாரங்களை மட்டும் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பேசிக் கொண்டிருந்தால் அவன் அதற்காக உழைப்பான். அவனுடைய குறிக்கோள் உலகமாக மாறிவிடும். அதனாலேதான் அல்லாஹ் அந்த விடயத்தை சுட்டி காட்டுகின்றார். அல்லாஹ் சொன்னதை நபி அவர்கள் கூறியது, குர்ஆன் நபியுடைய சுன்னா, மறு உலக வாழ்க்கை, சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அதற்காக ஒவ்வொரு மனிதனும் தன்னை அவனுடைய குறிக்கோளை அடிக்கடி நினைவுபடுத்தி ஆஹிராவுக்காக தன்னை தயார்படுத்துவது. பொறுமை. தீனுடைய விடங்களை சொல்லுகின்ற போது பொறுமை, அங்கு சிரமங்கள் உருவாகும், கஷ்டங்கள் வரும். பொறுமை காக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அதோடு அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். இந்த 4 கருமங்களை சுட்டிக்காட்டி இவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டவாளிகள், ஈமான் நல்லமலோடு மட்டும் வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ் நிறுத்தி கொள்ளாமல் தீனுடைய விடயங்களை சமுதாயத்திலே பாதுகாப்பதற்காக ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் என்பதையும் இங்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். இன்று நாட்டிலே நல்லாட்சி பற்றி பேசப்படுகின்றது. நல்ல சூழல் உருவாக வேண்டும், போதையற்ற சமூகம் உருவாக வேண்டும், லஞ்சம் வாங்குகின்ற கூட்டம் அவர்கள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு நல்ல சூழல் ஏற்பட வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், சமூகம் நல்ல சமூகமாக, வாலிப சமூகம் நல்லவர்களாக, வாழுகின்றவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றது. அரசாங்கம் இன்று தன்னுடைய லட்சியமாக அதை மாற்றி கிளீன் ஸ்ரீலங்கா, நாடு சுத்தமாக இருக்க வேண்டும். அது வெளிப்புறம் மட்டுமல்ல, நாட்டு மக்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக மாற வேண்டும், நாட்டில் வாழுகின்ற பிரஜைகள் நல்லவர்களாக வேண்டும். குறிக்கோள். டிஎஸ் ஆபீஸ்கள், பிரதேச காரியாலயங்கள் எல்லாமே கருத்தரங்குகள், விழிப்பூட்டல் நிகழ்வுகள், குத்பாக்களிலும் அதை நினைவூட்டுங்கள் என்று எங்களுடைய கலாச்சார அமைச்சும் வலியுறுத்துகின்றது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் மக்காவிலே, மதீனாவிலே ஆக கீழ்மட்டத்தில் இருந்த ஒரு சமுதாயத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு மாற்றி அமைத்தார்கள். அவருடைய ஆட்சி அமைப்பு, அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி அவர்களை தொடர்ந்து உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சி. குலஃபாஉர் ராஷிதூன் 40-30 வருடங்கள் கிட்டத்தட்ட சஹாபாக்களுடைய நல்லாட்சியை பார்க்கின்ற போது ஆச்சரியமான ஆட்சி. ஆடு மேய்க்கின்ற இடையன் அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவனாக மாறுகின்றார். வீட்டுக்குள்ளே பால் வியாபாரம் செய்கின்ற பெண்மணி, அல்லாஹ்வுடைய அச்சம் பாவம் செய்வதற்கு அவளை தடுக்கின்றது. வரலாறுகளை படிக்கின்றோம், பல சம்பவங்களை படிக்கின்றோம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வந்த போது ஜக்காத்து கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள். இரண்டாவது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலம், ஜக்காத்து கொடுப்பதற்கு மக்கள் தயார், வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. சமூக சூழல் மாறுகின்றது. எல்லோரும் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாராகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூக மாற்றம் என்பது சட்டங்களால் ஆக்கிவிட முடியாது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இஹ்சான், உள்ளச்சம், இந்த தக்வாவை பற்றித்தான் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் நினைவூட்டப்படுகின்றது. இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த தக்வா என்ற வார்த்தை இல்லை என்றால் ஹுத்பா செல்வடியாகாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி நினைவூட்டப்படுகின்றது. இத்தகுல்லாஹ் எல்லா ஹுத்பாக்களிலும். ஒரு வருடத்திலே 50க்கும் மேற்பட்ட ஹுத்பாக்களை கேட்கின்றோம். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒரு நல்ல சமூகம் என்பது ஆட்சி மாற்றத்தினால் அல்லது
வெறுமனே சட்டங்களை கொண்டு ஆக்கிவிட முடியாது. ஒவ்வொரு தனி பிரஜையும் தன்னுடைய அடிப்படையிலிருந்து குடும்பம் மாற வேண்டும். குடும்பங்களிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சம் வருகின்ற போது, தக்வா வருகின்ற போது அவனுடைய சூழல், அவனுடைய அசைவு மாறுகின்றது. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால் எதையும் செய்வான். அதனாலேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தீனை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற போது உமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், கான் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல உன்னுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகை மட்டுமல்ல, நோன்பு ஜக்காத் மட்டுமல்ல, உன்னுடைய எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வு மனிதனுக்கு வந்து விடுமானால் சமூக மாற்றம் உருவாகிவிடும். ஒரு முறை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு பாலைவனத்திலே போகின்றார்கள், பிரயாணம். ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். சரியான களைப்பு. தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்தி அந்த சிறுவனை அழைத்து, மகனே எனக்கு கொஞ்சம் பால் கொடு, பசிக்கின்றது. இடையன் சொல்லுகின்றான், இது எனக்கு சொந்தமான ஆடுகள் அல்ல, இது எஜமானுக்கு சொந்தமானது. ஒரு ஆட்டையாவது தந்துவிடு, சமைத்து உனக்கும் தருகின்றோம், ஓனாய் பிடித்து விட்டது என்று சொல்லிவிடலாம். சிறுவன் சொன்னான், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே? எஜமான் இல்லை, உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பதான் உமர் ரலியல்லாஹு உணர்ந்து கொள்ளுகின்றார்கள், இந்த ஆட்டிடையன் பாலைவனத்திலே நோன்பாளியாக ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஆட்டிடையனிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு. சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்தது. அவர்கள் அந்த ஆட்டு இடையனுக்கு ஆடுகளை எல்லாம் வாங்கிய எஜமானிடத்திலே அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய நகரத்தை வலம் வருகின்றார்கள். ஒரு சத்தம் வருகின்றது வீட்டு சூழலிலே. தாய் சொல்லுகின்றாள், இந்த கறந்த பால் போதாது, நம்முடைய செலவுக்கு பணம் போதாது, கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிக் கொள்ளலாம். மகள் சொல்லுகின்றாள், தாயே, இது யாருடைய ஆட்சி தெரியுமா? உமருடைய ஆட்சி. நாம் பிழையான வழியிலே எங்களுடைய செயல்களை செய்யக்கூடாது. அப்போ தாய் சொல்லுகின்றாள், உமர் பார்த்து கொண்டா இருக்கின்றார். அப்ப அந்த மகள் சொல்லுகின்றாள், தாயே, உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உடனே உமர் ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு அடையாளம் வைத்து அடுத்த நாள் தாயையும் மகளையும் அழைத்து அவர்களோடு பேசி தன்னுடைய மகள் ஹலிபாவுடைய மகனை அந்த பால் வியாபார பெண்ணுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் வீட்டுக்குள்ளே, தீனுடைய சூழல், உமருடைய ஆட்சியிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போதெல்லாம் மனிதனிடத்திலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு வந்து விடுகின்றதோ, ஈமான், அதற்கு பின்னாலே தான் அமல்கள் பெருமதியாகின்றது. அதனால்தான் எல்லா அமல்களை சொல்லுகின்ற போதும் ஈமானுக்கு முக்கியத்துவம். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கின்றானோ, அல்லாஹ்வை மட்டுமல்ல, இறுதி நாள், என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்வுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கின்றது. என்ன ஓட்டை? மனிதன் உழைக்கின்றான், ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை. ஹராம் ஹலால் பார்க்காமல் உழைக்கின்ற போது அதனுடைய முடிவு ஆபத்தானது. மனைவி சொல்லு கேட்க மாட்டார், பிள்ளைகள் சொல்லு கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்கின்ற போது நமக்கு கீழே உள்ளவர்கள் நமக்கு மாறு செய்ய ஆரம்பிப்பார்கள்.
நாம் எப்போது படைத்தவனுக்கு நன்றி உள்ளவர்களாக படைத்தவனுக்கு வழிபட்டு எஜமானுக்கு வழிபட்டு வாழுகின்றோமோ நமக்கு கீழே உள்ளவைகள் எல்லாம் நமக்கு வழிபட ஆரம்பிக்கும். அதனாலேதான் ஒரு பெரியார் கூறுகின்றார், மன் காஃப அல்லாஹ காஃபஹு குல்லி ஷை. யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ படைப்பினங்கள் எல்லாம் அவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கின்றது. மனிதன் படைத்தவனுக்கு வழிபட்டு வாழுகின்ற போது படைப்பினங்கள் அவனுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கின்றது. நாம் சொல்லுகிறோம், சஹாபாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், பல கராமத்துக்கள், நபிமார்களுக்கெல்லாம் மௌஜிஸாத் அற்புதங்களை கொடுத்திருந்தார். எல்லாமே வழிபட்டது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எகிப்தை ஆட்சி செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் நைல் நதி வற்றி போய் விடுகின்றது. அங்குள்ள மக்களுடைய வழக்கம், நைல் நதி வற்றி விட்டால் அங்கு ஒரு குமர், ஒரு கன்னிப்பெண்ணை அறுத்து நைல் நதியிலே வீசுவார்கள். அதுக்கு பின்னாலே அது ஓட ஆரம்பிக்கும் என்ற மூட வழக்கம் இருந்தது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இதை பற்றி உமர் ரலியல்லாஹுக்கு கடிதம் எழுதினாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது, என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து நைல் நதிக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுக்கு ஒரு கடிதம், நைல் நதிக்கு ஒரு கடிதம். நைல் நதிக்கு என்ன எழுதினார்கள் தெரியுமா? நைல் நதியே, நீ உன்னுடைய இஷ்ட பிரகாரம் ஓடுவதாக இருந்தால், வற்றுவதாக இருந்தால் அப்படி நீ நடந்து கொள். படைத்த எஜமானுடைய கட்டளையின்படி நீ செயல்படுவதாக இருந்தால் நீ ஓடம்ப ஆரம்பித்து விடு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த கடிதத்தை நைல் நதியிலே வீசுகின்றார்கள். அன்று ஓட ஆரம்பித்த நைல் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்திலே மிக நீளமான ஒரு நதி நைல் நதி, கப்பல் ஓடுகின்ற நதி. 9 நாடுகளுக்கு கடந்து அது போய் வெளியாகின்றது. எகிப்திலே போய் சுயஸ் கால்வாய் பகுதியிலே வெளியாகின்றது. எகிப்துடைய பெரும்பாலான வளங்கள் இந்த நைல் நதி காரணமாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்று எழுதிய கடிதம். எப்போ மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றானோ, தமீமுத்தாரி ரலியல்லாஹு, அதே உமருடைய ஆட்சி, எரிமலை குழம்பு வெடித்து அந்த பகுதியெல்லாம் ஆபத்தான கட்டம். தமீமுத்தாரி என்ற தன்னுடைய சஹாபி தோழரை அழைத்து அவரிடத்திலே ஒரு அசாக்கோலை கொடுத்து சொன்னார்கள், போங்கள், போய் அந்த எரிமலை குழம்பு எங்கே வெளியாகினதோ அதே இடத்திலே போய் அதை அணைத்து விட்டு வாருங்கள். இப்போ போகின்றார்கள். தமீமுத்தார் ரலியல்லாஹு போய் தன்னுடைய தடி அசாக்கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த எரிமலை குழம்பை அப்படியே அகற்றி எந்த பகுதியிலே வெளியானதோ அந்த பகுதியிலே போய் அணைத்து விட்டு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஆச்சரியமான பல சம்பவங்களை படிக்க முடியும். தீனுடைய சூழலில் அவர்கள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்ந்தார்கள். படைப்பினங்கள் அவர்களுக்கு வழிபட்டது. ஷாவா ரலியல்லாஹு, ஆபிரிக்க காடு, யுத்தத்துக்காக போயிருந்த ஜமாத் தவறி போய் விடுகின்றது. இப்போ இவருக்கு வழி தெரியாது, தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு சிங்கம் வருகின்றது. சொன்னார்கள், சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுகின்றார்கள், சிங்கத்திடத்திலே என்னுடைய ஜமாத் வழி தவறி விட்டேன், என்னை கொண்டு போய் என்னுடைய ஜமாத்தோடு சேர்த்து விடு. சிங்கம் முன்னே போகின்றது. இப்போ அந்த சாபி தோழர் பின்னாலே செல்லுகின்றார். உரிய ஜமாத்தை கண்டபோது அது ஒரு சைக்கிளை செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகருகின்றது. சஹாபாக்கள் மட்டுமல்ல, தாபீன்கள், வலிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது பல வரலாற்று பதிவுகளை நாங்கள் படிக்க முடியும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபட்ட போது அவர்கள் உலகத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அதைத்தான் நாங்கள் கராமத் என்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இன்றும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்கின்றான். எல்லா வழிகளையும். உமையத்தகில்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது, யார் தக்வாசாலியாக இருக்கின்றானோ, உமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவனுக்கு அறியாத புறத்தால வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். கஷ்டங்களிலிருந்து விடுதலை அளிக்கின்றான். அல்லாஹ் அவனை பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான்.
நாம் அல்லாஹ்வுடைய தீனுடைய சூழலை எங்களை ஆக்கிக் கொள்ளுகின்ற போது எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சூழல் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பிலே காலம், உரிய காலத்திலே மழை பெய்யும், உரிய காலத்திலே வெயில், உரிய காலத்திலே நல்ல சூழல். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் நினைவுபடுத்துகிறான். ضربallahu مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقهم الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. ஒரு கிராமத்து மக்கள் ஈமான் நல்லமல் உள்ளவர்களாக இருக்கின்ற போது வழிகளை அல்லாஹ் சீராக்கி கொடுக்கிறான். வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். பயிர்கள் நன்றாக செழித்து நல்ல விளைச்சலை கொடுக்கும், பழங்கள் பழுக்கும். காலத்திலே தேவையான காலத்திலே மழை, தேவையான காலத்திலே வெயில், சாதகமான சூழல். எப்போ மாறு செய்ய ஆரம்பிக்கின்றானோ, கானத் ஆமினத்தம் முத்மஇன்னா யஅதிஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், எல்லா பக்கங்களிலிருந்து ரிஸ்குடைய வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான். ஃபகஃபரத் பிஅன்இல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாறு செய்ய ஆரம்பித்தால், நன்றி செலுத்துவது குறைந்து விடுகின்ற போது வழிகளை அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். எதிர்பாராத இழப்புகள். எப்போ மனிதன் ஜக்காத்தை கொடுக்கின்றானோ அவனுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி, பொருளாதாரத்திலே பாதுகாப்பு. எப்போ அதிலே மாறு செய்கின்றானோ நிலைமை சிக்கலாகி விடுகின்றது. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல சூழல் ஏற்படுவதற்கு அடிப்படை நாம் ஹலாலான உணவை குழந்தைகளுக்கு கொடுப்பது, ஹலாலான உழைப்பை எல்லா விடயங்களிலும். இது ஹலாலா ஹராமா, நேர்மையானதா மோசமானதா, நம்முடைய நடவடிக்கைகளை சீர்படுத்திக் கொள்வது. எப்போ சிக்கல் வருகின்றதோ நாம் பார்க்க வேண்டும், என்னுடைய உழைப்பு, என்னுடைய அசைவு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? நாம் எதை நமக்கு விரும்புகின்றோமோ அதை நம்முடைய சகோதரனுக்கு விரும்புகின்ற பண்பு வர வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு விரும்புறத தந்த சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான விசுவாசியாக முடியாது, உண்மையான முஸ்லிம். அவனுடைய வாழ்க்கையிலே நல்லவைகள் எதை விரும்புகின்றானோ அதை மற்றவனுக்கு விரும்புவான். நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம், நான் சொர்க்கவாதியா வாழணும், நான் மௌத்தாகும் போது கலிமாவோட மௌத்தாகணும், நானும் என்னுடைய மனைவி மக்களும் சந்தோஷமா இருக்கணும். யாரை பார்க்கும் போதும் இந்த நல்லெண்ணம் பெற வேண்டும். நாம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை. அவன் முடியன் பாவம் செஞ்சா நாம் என்ன செய்யறேன், அவன் குடுவாடிச்சா நமக்கு என்ன, இவன் சுரண்டிக்கு திரிஞ்சா நம்மளுக்கு என்ன. இதான் இன்றைக்கு சமுதாயம். நம்முடைய பிள்ளையும் அந்த சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். நல்லதை பாவங்கள் நடைபெறுகின்ற போது தடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் தடுக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய தண்டனை எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளும். வத்தகூ ஃபித்னத்தன், ஒரு ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, பாவங்கள் செய்தவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய தண்டனை பிடிக்காது, பார்த்து கொண்டிருப்பவர்களையும் அது சூழ்ந்து கொள்ளும் எச்சரிக்கிறான் அல்லாஹ். அதனாலேதான் சில சமுதாயத்தை அழித்த வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்களை மட்டும் தொழுகையாளியாக, எங்களை மட்டும் திக்ர் உள்ளவர்களாக, எங்களை மட்டும் பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக, எங்களை மட்டும் கொடுக்கல் வாங்கல் சீருள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய பக்கத்து வீடு, எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய உறவுகள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும், கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய சூழல் ஆபத்தான ஒரு கட்டத்தை இப்போது நெருங்கி கொண்டிருக்கின்றது. வாலிபர்களை பற்றி கவலைப்படுகின்றோம். எப்படியாவது பணம் இருந்தா சரி, பெரிய ஊடு கட்டணும், பெரிய வாகனம் ஓடணும், நல்ல உடுப்புடுக்கணும். ஹராமா ஹலாலா, அல்லாஹ் விரும்புவானா விரும்பாதா? ஞாபகத்திலே நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான வழியிலே உழைக்கின்ற உழைப்பு ஒருபோதும் எங்களுடைய சந்ததிக்கு பிரயோஜனம் அளிக்காது. அந்த சந்ததியை அப்படி அழித்து விடும். அந்த பொருள் பிச்சை எடுப்பதற்கு ஆக்கிவிடும்.
ஹராமான பொருள் திரட்டுகின்ற அந்த மோசமான செயல்பாட்டுடைய முடிவு மேக்சிமம் ஒரு 40 வருஷம். அது ஒன்று வெள்ளத்தால் அழியும், அல்லது கல்வர்களால் அழியும், அல்லது வழக்கு வம்புகள்ல மாட்டி அழியும், அல்லது நோய் நம்பலங்களால் அழிக்கப்படும். ஏதோ ஒரு வகையிலே அழிந்து போய்விடும். நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் அடிப்படைகளை பார்க்கின்ற போது முடிவு அதுதான். ஆபத் வெறும் மொத்தமா வெறும் போற வேகம் அதை விட வேகமாறிச்சு. கொலையான பொருள் சம்பாதிப்பு, ஹராமான ஏமாற்று, மோசடி, லஞ்சம், குடு வியாபாரம், தூள் வியாபாரம், சொரங்கள், டிக்கெட், பல்வேறு வகையான விஷயங்கள். தொப்பியை போட்டுக்கிட்டு சொரன்றோம், தொப்பியையும் போட்டுக்கிட்டு தொழுது ஓட்டு போய் பறக்கத்துக்கு சொரன்றோம். ஹராமான உழைப்பு, கொலையான வழிகள் நிலைக்காது, ஆபத்து. அந்த குழந்தைகள் நமக்கு செல்லு கேட்க மாட்டான், அவர்களால் நமக்கு ஆபத்து இருக்கிறது. எத்தனை பேர் புள்ள பெத்தாக்கள் இன்றைக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டீங்க. இவனை என்ன செய்கிறேன்? நாம் ஹலால கொடுக்கல, சந்தேகமான பொருளை கூட கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், குலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஷ்ரிஃபீன். அல்லாஹ் விண்பிரேத்த கூட எச்சரிக்கான். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்க தந்ததுல மனமானதை மட்டும் சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. ஹராமானதை நீங்க சாப்பிடணும். அது ஜக்காத்து கொடுத்தா, சதக்கா கொடுத்தா, அன்பளிப்பு கொடுத்தா செல்வடி ஆகாது, நன்மையும் கிடைக்காது. ஹராமான வழியில் உழைக்கப்பட்ட பொருள் அதற்கு நன்மை கிடைக்காது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு சமூகம் மிக ஆபத்தான கவலையான சூழல் இருக்கு. உலக நாடுகள் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய நாட்டிலேயே ஊழல் பேர்வழிகள், நாட்டை சூறையாடியவர்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு விசாரிக்கப்படுகின்றார்கள், குடும்பம் குடும்பமாக எவ்வாறு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே இந்த தண்டனை என்றா மௌத்தானத்துக்கு பிறகு எவ்வாறான தண்டனை இருக்கு? உலகத்திலே இவ்வாறான கேள்வி கணக்கண்டா மௌத்தானத்துக்கு பின்னால ரப்பு கிட்ட. அந்நியர்களுக்கே இவ்வாறு என்றால் அல்லாவை நம்பிய நமக்கு இவருடைய சொத்து. முனாபிக்குடைய அடையாளம் என்ன? அலாமத்துல் முனாபிக் இதலாதா இத ஹத்தத கதிப், வாய திறந்தா பொய். இத ஹத்தத கதிப் வைதா வாத அஹ்லஃப், வாக்களிச்சா மாறு செய்வான். வைதல்து மின கான், நம்பினா மோசடி செய்வான். இந்த மூணு ஆக பெரிய முனாபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம். பொய் பேசுற, வாக்கு மாறுற, நம்பிக்கை துரோகம் செய்து. இன்னைக்கு சமுதாயத்தில் செக்கு மோசடி. நெல்ல வாங்கினா காசு கொடுக்குறல, சாமான வாங்கினா கடைக்கு வாங்க கொள்ள நீயத்து கொடுக்குறல, கடனை வாங்கினா மோசடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்து வந்துச்சு, சொன்னாங்க உங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க. கடன் இருக்கா ஓமண்டாங்க, அப்ப நீங்க உங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்க இல்லை. யுத்தத்துல மௌத்தான ஒரு சஹாபி அடைக்கணும்னு சஹாபாக்கள் சொர்க்கவாதி என்று பேசிக்கொண்டாங்க. சொன்னார்கள், அவரை சூழாக நெருப்பு, நரக நெருப்பு சூழ்ந்திருக்கின்றது. ஒரு போர்வை யுத்த களத்தில் தவறாக எடுத்திருந்தார். அது யுத்தத்தில் ஷஹீதானா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம். அவரை நரக நெருப்புக்கு ஆளாக்குது. குடுக்கல் வாங்கல், பிறருடைய சொத்துக்களை சூறையாடுவது, மோசடி செய்வது, ஏமாத்துறது பாரதூரமான குற்றம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் பொருளாதாரம் பிழையான வழி, தலைக்கு மேல துவா கபூலாகாது. 27ஆம் கிழமை ஹஜல் அஸ்வதுக்கு பக்கத்துல கையேந்திக்கிட்டு கெஞ்சுவார், அழுவார், துவா கபூலாக மாட்டான். உம்ராக்கு மேல உம்ரா, ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, பிரயோஜனம் அளிக்காது. உடுத்திருக்கிறது ஹராம், உண்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், மல்பசு ஹராம், மஷ்ரபு ஹராம், மல்கலு ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், துஆ எங்க கபூலாகும்? தலைக்கு மேல உயராது. ஆகவே
இன்றைக்கு சமுதாயத்தில் ஆகப்பெரிய ஆபத்தை தான் குடுக்கல் வாங்கல், மோசடி, ஏமாத்து, நம்பிக்கை துரோகம், காக்கா நம்பிக்குள்ள துரோகம், குடும்பத்துக்குள்ள வாப்பாக்கு மகனுக்கு இடையில சிக்கல், சகோதரர்களுக்கு இடையில சிக்கல், கூட்டு வியாபாரத்தில் சிக்கல், மோசடி. இங்க நல்லா அறியும், இங்க கணக்கு பார்க்கிற, லோயர் வைக்கிற, நீதிமன்றத்துக்கு போற, ஏமாத்துற, 25 லட்சம் பேசி 50 லட்சம் பேசி வண்டுக்கு வார எல்லாம் வெல்லலாம். ரப்புடைய சன்னிதானத்தில் நான் வாய்க்கு முத்திரையிட்டு விடுவோம். ஒத்து கல்லிமுன ஐதியும், கைகள் கதைக்கும், அர்ஜுனுகும் பிமாக்கான் எச்சிபோல், கால்கள் சாக்கி செல்லும், உடம்பெல்லாம் பேசும், கை பேசும், கால் சாக்கி செல்லும். பொய் சொன்ன வாய் சீல் வைக்கப்படும். யாசீல் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம், அதை ஓதி போட்டு போய் அதைத்தான் செய்யணும். மோசடி. கடையில யாசின் ஓதுறோம் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் காசு கொடுத்து. ஆனா கல்லா புட்டிக்க போடுற காசு சிக்கல். அல்லாஹ் பாதுகாக்குவோம். ஆயத்து குருசி கட்டி தூக்குறதுக்கு இல்ல, ஆயத்து குருசி அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி பேசுகின்ற, அது உள்ளத்திலே வர வேண்டிய. ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தூக்கவும் இல்லை, ஒரு தூக்கவும் இல்லை. பல நவமுல்லம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, அல்லாஹ் இந்த நல்ல சூழலை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. என்னுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. முழுதாக வழிபட்டு வாழக்கூடிய நல்லவர்களா எங்களை நீ கபூல் செய்வாயாக. ஆகராவுடைய அனைத்து நலவுகளை தந்தல்வாயாக. எங்களால் சுமக்க முடியாத சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. மரணிப்பதற்கு முன்னால் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஹராமான உணவை விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் وفقنا لاتباع هدي رسوله افضل الصلاه والسلام. اللهم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا وكما ينبغي لكرم وجهه وعز جلاله. احمد سبحانه وتعالى واشكر على نعمه الظاهره والباطنه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين. اما بعد، فيا عباد الله اتقوا الله وعليكم بحفظ اوامر الله واطيعوا الله والرسول لعلكم ترحمون. ويا عباد الله فلا تتجاوزوا ما امركم الله به واذن لكم به. فيا عباد الله واتقوا الله وتوبوا الى الله ايها المسلمون، وانتظروا امره ولا تعصوه ولا تتعدوا حدود الله، ومن يتعد حدود الله فاولئك هم الظالمون. فيا عباد الله اتقوا الله. استغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وصونوا ألسنتكم عن اللغو والستم وجميع الآثام. إن بقيتم بذنوب فبادروا إلى التوبة منها، وإن مالت نفوسكم إلى المعاصي فاصرفوها عنها. واحذروا البقية والحقد والحسد، وعليكم بالصدق والنصيحة لإخوانكم المسلمين، واحسنوا إن الله يحب المحسنين. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. واعلموا عباد الله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وارض اللهم عن الأربعة الخلفاء المهديين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون، وعن سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي المرتضى رضي الله عنه، وعن سائر الصحابة أجمعين، وعن التابعين والتابعين بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعوث جودك يا رب العالمين. اللهم قل للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات.
اللهم ادفع عنا الغلاء والوباء والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن عن بلدنا هذا خاصة وعن بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. والحمد لله رب العالمين. عباد الله اتقوا الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي عليكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الحمد لله.